அத்தியாயம் 49. அர்ஜுன், ஆனந்தி, அம்மா, மா, அத்தை, என்ன எல்லாரும் சோபாவில தூங்கிட்டு இருக்காங்க? இரவு இனிய தாம்பத்தியத்திலிருந்து வழக்கம் போல காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்த அபி சோபாவில் ஆளுக்கு ஒரு மூலையில் படுத்து தூங்கி கொண்டிருப்பவர்களை தான் உசுப்பி எழுப்பி கொண்டிருந்தாள். எவ்வளவு எழுப்பியும் அசையாமல் உறங்குவதால் சரி கையோடு டீயை கலக்கி கொண்டு வந்து எழுப்பி விடுவோம் என்றவள் அடுப்படிக்குள் சென்றாள். அவள் செல்வதை உறுதிப்படுத்திக் கொண்ட அர்ஜுன் ஆனந்தியை எழுப்பிவிட்டு வேகமாக அனைவரையும் எழுப்பி தங்கள் அறைக்குள் சென்றான். அபி ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா. நேத்து நைட்டு நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரிய வேணாம். யூஸ்வலா எப்படி புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு கிட்ட என்னென்ன வழக்கமா கேப்பீங்களோ அது மட்டும் கேட்டுட்டு விட்டுருங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் அபியோட அவ வீட்டுக்கு போறோம். அதுக்கு அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியது ஏன் பொறுப்பு. ஓகேடா. வேற என்ன எல்லாரும் எழுப்ப தூங்கிட்டு இருந்தீங்க, இப்ப எல்லாரும் எந்திரிச்சு ரூம்ல இருந்து வரீங்க, என்னதான்ப்பா நடக்குதுங்க? பெருசா ஒண்ணும் நடக்கல. மார்னிங் எப்பவும் போல எந்திரிச்சு வந்து கதை பேசிட்டு இருந்தோமா, அப்படியே பேச்சு சுவாரஸ்யத்துல ஹாலுக்கு ஒரு மூலையில தூங்கிட்டோம். அதான் இப்ப நீ எழுப்பவும் எந்திரிச்சிட்டோம். சரி, ஓகே, ரொம்ப டயர்டா இருக்கு, டீ குடு அபி. அவசரமாக பேச்சை மாற்றினான் அர்ஜுன். பின்பு பெண்கள் எல்லாம் சமையல் அறைக்குள் சென்றார்கள். வழக்கம் போல ஒரு அம்மாவாக என்ன விசாரிக்க வேண்டுமோ அதையெல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுன் அழைத்தான் அபியை. அபி, சகல எந்திரிச்சிட்டார் பாரு, டீ கொண்டு வா. இதோ. என்ன சகல, நைட் எல்லாம் வேலை ஜாஸ்தி போல, கதவை திறந்து சத்தமே கேட்கல. ஏண்டா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் எதுக்குடா கதவை திறக்கிற சத்தம் கேட்கலன்னு சொல்ற எருமை. வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்டான் ஸ்மித். இருவரும் நண்பர்கள், இப்போது உறவினர்கள். அதனால் எந்த தயக்கமும் இல்லை இருவரிடமும். டீயை குடித்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். மெல்ல பேச்சை ஆரம்பித்தான் அர்ஜுன். அப்புறம் சகல, உங்க வீட்டு பக்கம் போக ஐடியா இருக்கா? நேற்று என்னமோ வீராப்பா பேசின, நைட்டு உள்ள வந்து கதவை சாத்திட்ட, அதுக்கப்புறம் அபி சொன்னாதான் நகர்வேன் அடம் வேற பிடிக்கிற. ஏண்டா பேச மாட்டேன் நீனு? நக்கலு. இல்லடா, அபிய கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அவ இல்லாம இருக்க முடியும்னு தோணலடா அர்ஜுன். ஆனா அவதான் வரமாட்டேங்கிறாளே. இழுத்து சொரிய சேலையில் வேலை செய்யும் மனைவியை பார்த்து ஏக்க பெருமூச்சு வந்தது புது மாப்பிள்ளையிடம். அதுக்குதான் பேசாம நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு நம்ம ஹனிமூனுக்கெல்லாம் போறதுக்கு ரொம்ப மாசமே ஆகும். எதே நம்மளா சார்? ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். எனக்கும் அபிக்கும் மட்டும்தான் கல்யாணம் ஆகி இருக்கு முறைப்படி. உங்களுக்கு இன்னும் முறைப்படி கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனாதான் ஹனிமூன் போவாங்க. என்ன சகல இப்படி பச்சை பிள்ளையா இருக்க? ஹனிமூனுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சகல சம்பந்தம்? அடே, அர்ஜுனின் அன்னை தான் பதறியது. அட நீ வேறம்மா, நாங்க ஒரு வேலை எடுத்துட்டு இருக்கோம், அது முடிக்காம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவுல இருக்கோம். என்ன ஒர்க் அர்ஜுன்? இது ஸ்மித். அதெல்லாம் பிறகு பேசிப்போம் விளக்கமா. இப்போ நம்ம டாபிக்கு வருவோம். நம்மள மாதிரி புது ஜோடிஸ் தனியா இருக்கிறதே ஒரு குட்டி ஹனிமூன் தான். அதனால ராம், சுஜி, நானும் ஆனந்தி, நீயும் அபி எல்லாரும் உன் வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணலாம். கொஞ்ச நாள் அங்கேயே ஜாலியா இருப்போம். உனக்கு ஓகேவாடா? என்னடா நீ ஓகேவான்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்க? அதுவும் நம்ம வீடு தானேடா, எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அபியோட பயத்தை போக்க நீங்க கூடவே இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படியும் வீட்டுல இருந்தேதான் வேலை. அப்படியே வெளியில அலைஞ்சாலும் யாராச்சும் 2 பேர் வீட்டுல இருப்பீங்க. சோ எனக்கு ஓகே தான்டா. என்னோட ஹோம் மினிஸ்டர் அபி கிட்ட கேட்டுக்கோங்க. அவளுக்கு ஓகேனா டன். ஏன்னா அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். அவகிட்ட என்ன கேக்குறது? நான் சொன்ன அபி வேணான்னு சொல்ல மாட்டா. என்னை மீறி அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் விடவும் மாட்டேன். அவளுக்கே தெரியும். என்ன அபி? அபிக்கு குழப்பமான மனநிலைதான். இருந்தாலும் அர்ஜுன் வார்த்தையில் எப்போதுமே நம்பிக்கை இருக்கும். கடவுளே கூட வந்து துணை இருப்பது போல் அர்ஜுன் கூட இருப்பது அபியை பொறுத்தவரை. அதனால் அவன் மேல் இருந்த நம்பிக்கையால் மனக்குழப்பத்தில் இருந்தாலும் நாலா பக்கமும் தலையாட்டி சம்மதத்தை தெரிவித்தாள். அப்புறம் என்ன ஸ்மித், காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் இங்க முடிச்சுட்டு லஞ்ச் நம்ம அங்கதான் உன் வீட்டுக்கு தான் கிளம்புறோம். சோ கெட் ரெடி.
அனைவரும் காலை உணவை முடித்துக்கொண்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஸ்மித்தின் வீட்டை நோக்கி சென்றார்கள். எப்படியும் ஒரே தெருவுதான். இந்த கடைசி அர்ஜுன் வீடு என்றால் அந்த கடைசி ஸ்மித் வீடு. நடந்து செல்லக்கூடிய தூரம்தான். ஆனால் அபி கூறுவதெல்லாம் உண்மையா என்று ஆராய வேண்டும் என்றால் கூடவே இருந்து பார்த்தால் மட்டுமே சாத்தியம். அர்ஜுனுக்கு சாமி பேய் என்றெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்றாலும் ஏதோ ஒரு சக்தி அமானுஷ்யமாக ஆட்டி படைக்கிறது என்பதை இப்போது சில காலமாக கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறான். அதனால் தான் இந்த முடிவு. மாம்ஸ், வீடு சூப்பரா வச்சிருக்கீங்க. எல்லா கிரெடிட்டும் உங்க அக்காவுக்கு தான். அவ அவ்வளவு பயத்திலையும் கடைசி நாள் வரைக்கும் எப்படி வீட்டை சுத்தமா வச்சிருக்கான்னு பார்த்தல. அபியை இழுத்து அவளின் தோள் மேல் கையை போட்டு தன் காலரை தூக்கி பெருமையாக கூறினான் ஆடம் ஸ்மித். மாம்ஸ், உடனே அக்காவுக்கு கூஜா தூக்காதீங்க. நான் வீடு சூப்பரா வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் கிளாசிக்கா பெயிண்டிங்ஸ்ல இருந்து போட்டோஸ், ஆர்ட்ஸ், இப்படி எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயும் உங்களோட டேஸ்ட பிரதிபலிக்குது. அததான் சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். ஹிஹி, தேங்க்ஸ் மச்சினிச்சி. ஏன் அர்ஜுன், எப்படி பார்த்தாலும் இந்த வீட்டை பார்த்தா பேய் பங்களா மாதிரி இல்லையே. இவளுக்கு இங்க என்னத்த கண்டு இருப்பான்னு இவ்வளவு அழகான கவிதைத்துவமான வீட்டை விட்டுட்டு அங்க இருக்க ஆசைப்பட்டா? ஆனந்தி, கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு வர இன்செக்யூரா கூட இருக்கலாம். உன்ன மாதிரி அபி ஹாஸ்டல்லாம் தங்கி படிச்ச பொண்ணு கிடையாது. வீட்லயே இருந்த பொண்ணு. என்ன வேலை செஞ்சாலும் வீட்டுக்குள்ளேயே செஞ்சு இருந்த பொண்ணு. சோ அவளுக்கு இந்த வீடு அந்நியமா தெரியுது. அதுல வந்த குழப்பங்களா கூட அவளோட இல்லூஷனுக்கு இந்த மாதிரி பேய் இருக்கு, ஏதோ ஒரு உருவம் வந்து தன்னை பயமுறுத்துதுன்னு அவ அம்மா வீட்டை மிஸ் பண்ணதா சோ அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படலாம். பட் நம்ம இங்க இருந்தாதான் அவளோட இல்லூஷன் எல்லாம் உண்மையா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லூஷன்னா அவ ஒரு பைத்தியம். அவளுக்கெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. ஒயிட் ஸ்கிரீன் அசைஞ்சா கூட அத ஒரு பேய்னு நினைச்சிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா அவ ரூம் எப்படி இருக்கும். சுத்தி சாமி போட்டோ, தகடு, அது இதுன்னு ஏதோ அவ ரூம்குள்ள போனா தான் குட்டி பேய் வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபீலே வரும். அவளை கலாய்க்காம போய் லஞ்ச் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண பாரு. ராமு சுஜியும் எங்க? எதை லஞ்ச் செய்யணுமா? பிச்சோ கடையில ஆர்டர் போடு மேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நைட் ஃபுல்லா சரியா தூக்கமும் இல்ல. ராம் சுஜி ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான ஃபைல் சப்மிட் பண்றதுக்காக போயிருக்காங்க. அப்படியே அவங்க வரும்போது லஞ்ச் வாங்கிட்டு வர சொல்லிடலாமா? ஓகேடா, இதுல என்ன இருக்கு, உன் இஷ்டம் தான். அபி, மாம்ஸ், ராம் சுஜி வரும்போது லஞ்ச் நமக்கு வாங்கிட்டு வர சொல்லலாம்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து சொல்லிடுவேன். எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன். இது ஸ்மித். எனக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப். இது அர்ஜுன். எனக்கு சிக்கன் ரைஸ், போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை. இது ஆனந்தி. ஏன் எல்லாரும் இப்படி அசைவமா சொல்றீங்க? கேட்டது வேறு யாரும் இல்லை, அபிதான். நம்ம அபித குஜலாம்பாள். அவளை வினோத ஜந்துவாக 3 பேரும் திரும்பி பார்த்தார்கள். ஏனென்றால் பொதுவாகவே இவர்களின் வீட்டில் பாதி நாள் ஏதாவது நான்வெஜ் தான் சமையலாக இருக்கும். அதை தாண்டி வெளியே சென்று உணவு என்று சாப்பிட்டால் கண்டிப்பாக அதில் ஏதேனும் அசைவம் இல்லாமல் இருக்காது. எல்லாம் தெரிந்த அபி இன்று ஏதோ புதிதாக பார்ப்பது போல் கேட்பது புதிதாக இருந்தது. ஏன் இன்னைக்குதான் நீ எங்களை பாக்குறியா? எப்பவும் நாங்க இதெல்லாம் தானே சாப்பிடுவோம் ஹோட்டல்ல. உனக்கு வேணா ஒரு தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும் சொல்லிடலாமா? அது இல்லடி, வீட்டுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. நான்வெஜ் போய் ஆர்டர் பண்ணணுமா? அதுவும் நான்வெஜ் வாசத்துக்கு பேய்ங்க எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஸ்மித்துக்கும் அர்ஜுனுக்கும் சிரிப்பு வந்தாலும் அபியை நோகடிக்க மனமில்லாமல் உதட்டுக்குள் சிரிப்பை அடக்கி கொண்டார்கள். ஆனால் ஆனந்திக்கு தான் அந்த கவலை எதுவும் இல்லையே. வாய் விட்டு வேகமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அது எப்படிடி? நம்ம வாங்கின சிக்கனையும் மட்டனையும் வாசம் பிடிச்சு அந்த பேய் சாப்பிடும். அப்படியா? என்னடி பேய் ரொம்ப அல்பமா இருக்கு, நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும். உங்க பேய்க்கு தான் உருவம் இல்ல, யார் கண்ணுக்கும் தெரியாதுல. போற போக்குல கடையில ஆட்டைய போட்டுட்டு திங்காம இப்படி வாங்கி திங்கிற நம்ம கிட்டயா புடுங்கி தின்னணும்? தலை குனிந்து நின்ற அபிமுகத்தில் எண்ணிலடங்காத தேஜஸ். உடலை யாரோ ஊடுருவி உள்ளே சென்றது போன்றதொரு நிலை. எவ்வளவு முயன்றும் அவளால் இயல்பாக இருக்கவே முடியவில்லை.
அபியை கலைத்து ஆனந்தி சிரித்து கொண்டிருக்க அபி முகத்தை தொங்க போட்டு இருப்பதை பார்க்க தாங்காமல் ஸ்மித்தும் அர்ஜுனும் ஆனந்தியை கண்டிப்பதற்கு அவர்கள் அருகில் செல்ல செவற்றில் மாட்டியிருந்த கண்ணாடி கடிகாரம் தானாக கீறி கீழே விழுந்து உடைந்தது. அந்த சத்தத்தில் அனைவரும் ஒரு நிமிடம் மௌனமாக, ஆனால் அபியோ மிரட்சியுடன் அதையே வெடிக்க பின்பு ஆனந்தியை மீண்டும் திறந்தார்கள். காலங்காலமா இந்த பேய்ங்க இதையே செய்யுதுங்க. பேசிட்டு இருக்கப்போ தள்ளி விட்டுட்டு என்ன விளையாட்டு ராஸ்கல். இல்லடி அபி, டூ பேட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேய் அவர்களே என்று அபி பேசும் முன் ஆனந்தியை பேயையும் சேர்த்து கலாய்த்து விட்டு, ஓகே, நான் பேசுறது இங்க இருக்கிற பேய் எல்லாருக்கும் கேக்குதா? இப்போ நான் குளிக்க போறேன், அதுவும் தனியா தான் குளிக்க போறேன். உங்க யாருக்காவது என்ன பயமுறுத்தணும்னு எண்ணம் இருந்தா, ஆர் குளிக்கிற ஐடியா இருந்தா என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கமான் பேபி, லெட்ஸ் கோ அண்ட் புல்லட் என்று பாடியவள் அங்கே அர்ஜுனுக்கும் இவளுக்குமாக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று தன்னுடைய மொபைலை தூக்கி அர்ஜுனிடம் கொடுத்துவிட்டு, அந்த சாமியாடி மேடம்க்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு ராம் கிட்ட சொல்லிடு, நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்றவள் விசில் அடித்துக்கொண்டே குளியல் அறைக்குள் சென்றாள். அத்தியாயம் 50. அஜு, டேய் அஜு, ஹபி, மாம்ஸ், கதவு திறமை யாராச்சும் லூசுங்களா? அர்ஜுனிடம் வீராப்பாக பேசிவிட்டு குளிக்க சென்ற ஆனந்தியின் குளியலறை கதவு வெளியில் தாழ்பால் போடப்பட்டிருந்தது. குளித்து முடித்து ஆடை மாற்றி கதவை திறக்க போராடி கொண்டிருக்கிறாள். அவள் கத்தும் சத்தம் ஹாலில் இருக்கும் யாருக்கும் கேட்கவே இல்லை. ஆனால் ஹாலில் அமர்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது ஆனந்தியின் காதுக்கு தெளிவாக விழுந்தது. அவளின் நேரமோ என்னவோ, எப்பையும் எங்கேயும் கையோடவே வைத்திருக்கும் கைபேசியை கூட அர்ஜுனிடம் கொடுத்துவிட்டு வந்த தன் மடத்தனத்தை எண்ணி தன்னை தானே நொந்து கொண்டாள். ஹபி, என்ன உன் தங்கச்சி இன்னுமா குளிச்சிட்டு இருக்கா? கரைஞ்சிட போறா. அவ எப்பவுமே இப்படித்தான், நீங்க இப்பத்தானே அவளை பாக்குறீங்க. ஆனா அபி, சிக்கன் மட்டன் வாசத்துக்கு பேய் வருதோ இல்லையோ, எங்க இருந்தாலும் ஆனந்தி குதிச்சு தெரிச்சுக்கிட்டு வந்துருவா. ஆனா வாங்கிட்டு வந்து இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா என்று யோசித்த அர்ஜுனுக்கு மனதில் ஏதோ ஆனந்தி தன்னை அழைக்கும் சத்தம் போல உணர்வு சொல்ல எழுந்து வேகமாக சென்று குளியலறை கதவை தட்டினான். ஆனந்தி, சாப்பாடு வந்துருச்சுடி, என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? வந்தேன், வாயை உடைச்சிட்டு வேண்டாம். எவ்வளவு நேரமா கதவு தட்டுறேன், அங்க உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கியா? குளிக்க போனா அப்படியே ஒரேடியா போய் சேர்ந்துடுவேன் நினைச்சியா? கதவு திறடா எருமை, பிறவி பைத்தியமே. கதவு வெளியில பூட்டலடி, நீ தான் திறந்து வெளியே வரணும் என்றதும் யோசனை வந்தவளாக கதவை தள்ள அர்ஜுனின் மீது வந்து விழுந்தாள் ஆனந்தி. எருமை, தனியாக வாடான்னு கண்ணை காட்டிட்டு போயிருந்தாலே வந்திருப்பேன்ல, அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளேயே இருந்து ஃபீவர் ஏதாவது வரப்போகுது? லூசு, நீ தாண்டா லூசு. உண்மையாலுமே எப்பவோ குளிச்சுட்டேன் பாரு, என் உடம்புல இருக்கிற ஈரம் எல்லாம் காஞ்சி போச்சு. நான் எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? திறக்கவே முடியல. இப்ப லைட்டா தள்ளுன உடனே திறந்துருச்சு. நான் எப்பவோ உள்தாப்பா திறந்து விட்டுட்டேன். நீ தள்ளி பார்த்தல, என்னால திறக்க முடியல தானே? ஆமா என்று யோசித்தவன், சரி ரிலாக்ஸ் டியர், பசி வேற வந்திருக்கோம், சோ மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். நீ வா, முதல்ல வந்து சாப்பிடு. கையோடு அழைத்து கொண்டு ஹாலுக்கு இருவருமாக சென்றார்கள். ஹால் நோக்கி சென்று கொண்டே திரும்பி பார்த்த ஆனந்திக்கு அறையின் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த மோனலிசா புகைப்படம் இதழை வளைத்து சிரித்தது போல் இருந்தது. தலையை உலுக்கி சரி செய்தவள் சாப்பாட்டை கண்டதும் அனைத்தும் மறந்து சாப்பாட்டில் ஐக்கியமானாள். என்ன மச்சினிச்சி, குளிச்ச சுவடே தெரியாம வந்திருக்கீங்க? யோ மாம்ஸ், நீ தான் பாத்ரூம் கதவை வெளியில தாப்பா போட்டுட்டே என்ன பூச்சாண்டி காட்டினியா, இல்ல உன் பொண்டாட்டியா? சகலைய தள்ளிட்டு போய் ரொமான்ஸ் பண்ணணும்னு நேரடியா கேளுங்க மச்சினிச்சி. இப்படி கதவு உள்ள பூட்டிக்கிச்சு கதவை தட்டினேன் யாரும் வரலன்னு கதை விடாதீங்க. ஹே உண்மை மாம்ஸ், என்ன நீ குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கதவை தள்ளிட்டே இருந்தியா? கதவு திறக்கவே இல்லையா? அர்ஜுன் வந்தானா, அவன் தள்ளுனப்பவும் கதவு திறக்கவே இல்லையா? அப்புறம் அர்ஜுன் வந்தது, நீ வேகமா தள்ளுனியா? கதவு திறந்து நீ அர்ஜுன் மேல வந்து விழுந்தியா? இதுதானே நடந்தது. மாம்ஸ், எப்படி நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க? இது என்ன உங்க குடும்ப காட்சியா? வந்த முதல் நாள் குளிக்க போறேன்னு சொன்ன உங்க அக்காவும் இப்படிதான் பண்ணா. ஆனா ஸ்மித், சீன் ரொம்ப சுமார் தான். வாயில் சிக்கனை அடக்கி கொண்டு கூறியது ராம் தான்.
அந்த சீனு சுமார் தான். அதுக்கப்புறம் நடந்த சீன் எல்லாம் படு பயங்கரம். அதெல்லாம் உனக்கு எங்க மச்சி புரிய போகுது? வாய மூடுங்க என்று அதட்டி அபிக்கு அவள் கன்னங்கள் குங்குமம் பூசிக்கொண்டதில் புரிந்திருக்கும் அதற்கு பிறகு என்ன நிகழ்வு நடந்திருக்கும் என்று. ஆனா இந்த பேய்படெல்லாம் பார்க்க எதுக்கு லவரை கூட்டிட்டு போறாங்கிற விஷயம் அன்னைக்குதான் மச்சி எனக்கே உண்மையாலுமே புரிஞ்சது. அப்பா என்று தன் நெஞ்சை தடவினான். முதல் தன் நெஞ்சில் வந்து 2 பூப்பந்துகள் மோத கட்டி அணைத்து நின்ற மனைவியை மறக்க முடியுமா? முதல் தொடுகை. அந்த நிகழ்வை கடக்க முடியாமல் எத்தனையோ இரவுகள் கட்டிலில் பிறண்டது அவளுக்குத்தானே தெரியும். ஆனா சகல அதெல்லாம் பயந்த பொண்ணுங்களுக்கு தான். இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ற பேய்க்கெல்லாம் இல்ல. வெளியில வந்து அப்ப எப்படி கதவு லாக்காச்சு தாப்பால பிடிச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா சகல. வராத கண்ணீரை துடைத்து கொண்டிருந்த அர்ஜுன் முதுகை ஆனந்தி மொத்தி எடுக்க அங்கே சிரிப்பலைக்கு பஞ்சம் இல்லாமல் சென்றது. பேசிக்கொண்டே உணவு உண்டவர்கள் யாருக்கும் தூக்கம் வரவில்லை. ஓய்வெடுக்கவும் மனமில்லை என்பதால் கதைகள் பேச தோட்டத்திற்குள் வட்டமடித்து அமர்ந்தார்கள். மாம்ஸ், சரி சொல்லுங்க, இந்த வீடு யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? எப்படி கட்டினீங்க? இந்த வீடு உருவான கதைய அப்படியே சொல்லுங்க பாப்போம். சகல மச்சி ஒன்னு ஒத்துக்கத்தான் வேணும். கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் சுவாரஸ்யமா கொண்டு போறது கண்டிப்பா இந்த பொண்ணுங்களாலதான் முடியும். அபி கூட வாழ்ந்த இத்தனை வாரத்துல நான் கண்டதும் இதுதான். இன்னைக்கு வந்த ஒரே நாள்ல ஆனந்தி கிட்ட புரிஞ்சுகிட்டது இதேதான். தங்கச்சி சுஜி கூட இனிதான் பழகணும். ஆனா என் மச்சி நிச்சி எப்பவும் கிரேட் தான். தேங்க்யூ. சரி சொல்லுங்க மாம்ஸ். சொல்றேன், பட் உன் அக்கா கூட சேர்ந்து இந்த மாதிரி பேய் பிசாசு கதை எதுவும் சொல்லக்கூடாது. எமோஷனல் ஆகாம பிளைனா கேட்கணும். டன். ஒரு சேர அனைவரும் கையை உயர்த்தினார்கள். ஆனால் அபிக்கு மட்டும் எதுவோ தவறாகப்பட்டது. அர்ஜுன், உனக்கு தெரியும்ல இந்த ஏரியா இதுக்கு முன்னாடி சுடுகாடா இருந்துச்சுன்னு? நல்லாவே தெரியும்டா. இப்பயும் உங்க வீட்டுக்கு பின்னாடி கிறிஸ்டியனுக்கான மயானம் இருக்குதானே? எஸ். இந்த இடம் சரியில்லை. இங்க ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதா எங்க சர்ச்சுக்கு இந்த இடத்த ஒருத்தர் டொனேஷன் மாதிரி சல்லி பைசா வாங்காம கொடுத்துட்டாங்க. அப்போ நான் டீனேஜ்ல இருந்தேன். சோ இந்த இடத்த சுத்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் வந்தது. ஏன்னா நமக்கு தான் பயங்கிறது இருக்காதே. நான் நேரம் காலம் பார்க்காம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த இடத்த சுத்தம் பண்ண வந்துட்டேன். அப்படி பண்ணிட்டு இருந்த போதுதான் ஒரு நாள் நான் இங்க ஒரு விஷயத்த பார்த்தேன். அனைவரும் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார்கள் ஸ்மித்தையே. எனக்கு பகல் எல்லாம் படிக்கிற வேலை இருக்கும். ஈவினிங் சர்ச் கிளீன் பண்ணணும். அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சமைக்கணும். சோ இந்த மாதிரி எனக்கு டைமே கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் இடம் மட்டும்தான் இருந்தது. அதையும் கிளீன் பண்ணிட்டா ஒரு தலை மாதிரி ஆக்கி இருக்கணும்னு நைட் நேரம் தூக்கம் வரலன்னு நான் எந்திரிச்சு போய் இந்த இடத்த கிளீன் பண்ணலான்னு போனேன். அப்போ நான் அங்க பார்த்தது ஒரு பெரிய பயங்கரம். அதனாலதான் இந்த வீட்டை வாங்கியே ஆகணும்னு நான் யோசிச்சது. என்ன பார்த்த? அனைவரும் சுவாரஸ்யமாக தான் கேட்டார்கள். ஆனால் அபியின் உள்ளங்கையோ சில்லிட்டது. ஒரு பெண்ண பலவந்தமா நாசம் பண்ணிட்டு இருந்தானுங்க 4 பசங்க. அங்க நான் போய் தடுக்கங்குள்ள எல்லாமே கையை மீறி போடிச்சு. அந்த பொண்ணு தன்னோட கற்பை இழந்துருச்சு. ஆனா உயிரோட தான் இருந்தது. இவனுங்களை போட்டு அடிச்சு கீழே போட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் அவளோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு நான் ஃபைல்ல கொண்டு போயிருந்தேன். நான் பையில கொண்டு போயிருந்தேன் டீ கலக்கி. அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தேன். நான் எப்பவுமே நைட் வேலை பார்க்கணும் இல்ல கிளீன் பண்ணும் போது அசந்துட கூடாதுங்கிறதுக்காக பேக்ல பக்காவா எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் போவேன். தண்ணி, பிஸ்கெட்டு, டீ, மொபைல் எல்லாமே வச்சிருப்பேன். இந்த பொண்ணு உட்கார வச்சு முதல்ல தண்ணி கொடுத்து அசுவாசப்படுத்தி டீ கொடுத்து அந்த பசங்களை அடிச்சு போட்டது போது அவனுங்க ஃபுல் மப்புல இருந்ததுனால எந்திரிக்கவே இல்லை. போன் எடுத்து போலீஸ கூப்பிட்டு அந்த ஆளுங்களை கூட்டிட்டு போக வைக்கும்ல இந்த பொண்ணு என் முகம் வெளியில தெரிஞ்சா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு. நான் சொன்னேன், இப்படி நீ ஒரு ஆள் ஒதுங்கி போறதுனாலதான் இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை நாசம் பண்ணுவானுங்க இவனுங்க. நீ கவலைப்படாத, உன் முகமும் எதிர்காலத்துல எந்த பாதிப்பும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்னென்னவோ சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு கையால கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அவனுங்களை உள்ள தள்ளவும் செஞ்சேன். என் கை காசு போட்டு அந்த கேஸையும் நடத்திட்டு இருந்தேன்.
ஒரே வாரத்துல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போச்சு. இத்தனைக்கு அந்த பொண்ணு பேரு மாற்றப்பட்டது என்றுதான் பேப்பர்லயும் வந்துச்சு. அந்த பொண்ணு முகத்தை மறைச்சுதான் பேப்பர்ல வந்து எல்லா இடத்துலயுமே வந்துச்சு. ஏன் அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னு சத்தியமா தெரியல. ஆனா ரொம்ப நொந்துட்டேன். அப்பதான் எனக்குள்ள இந்த இடம் சும்மா இருக்க கூடாது, இதுல கண்டிப்பா ஏதாவது வீடு மாதிரி கட்டிட்டா யாரும் வரமாட்டாங்க, இது மாதிரி எத்தனை பொண்ணுங்களை நாசம் பண்ணி இருக்கானுங்கன்னு போலீஸ் ஒரு லிஸ்டையே கொடுத்தாங்க. யாரோட கேஸுமே நிக்கவே இல்லை. ஆனா நான் அந்த பொண்ணோட இறப்புக்கும் இவனுங்க தான் காரணம்னு கேஸ் நழுவ விடாம ஸ்ட்ராங்கா இவனுங்களை ஜெயில வரைக்கும் தள்ள முடிஞ்ச என்னால அந்த பொண்ணை உயிரோட கொண்டு வர முடியல. அதுக்கு பிறகு இந்த வீட்டை என்னோட சொந்த உழைப்புல சர்ச்சில இருந்து நானே கேட்டு வாங்கி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒவ்வொரு இடமா கட்டி இதுக்கு முதல்ல காம்பவுண்ட் கட்டி அது என் கட்டுப்பாட்டுல பூட்டு சாவியோட வச்சு ஒருத்தர் கூட இந்த இடத்தை யூஸ் பண்ண முடியாதபடி கொண்டு வந்தேன். இந்த இடம் தூய்மையானதுனால கிட்டத்தட்ட நம்ம ஏரியாவை சுத்தி 4 தெருவுல ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒதுங்குற இடமே இருக்காது. எனக்கு ஒரு நிம்மதி. இது மட்டும் இல்லாம இந்த போலீஸோட உதவியோட அவங்களை என்னால முடிஞ்ச காசு கொடுத்து இந்த சிட்டிக்குள்ள இந்த மாதிரி நடக்கிற எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் வாங்கி போட்டு முதல்ல அதுக்கு காம்பவுண்ட் கட்டி அங்க யாருமே ஒதுங்க முடியாத அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற எல்லா இடமுமே இந்த மாதிரி நான் வாங்கின இடமா தான் இருக்கும். நான் மட்டும் இல்ல, எனக்கான ஸ்பான்சர்ஸ் நிறையவே இருக்காங்க. என்னோட இந்த முயற்சியை புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரர் ஏற்படுத்தி கொடுத்த ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு என்னவோ நான் பார்த்து கிளீன் பண்ணதாலேயோ என்னவோ என்னன்னு தெரியல, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனால நானே இதுக்கு சொந்தமாகவும் ஆகிட்டேன். அனைவரும் கதையில் மூழ்கி கேட்டுக்கொண்டிருக்க மாலை கருக்கள் கவனத்தில் இல்லை. இருங்க இருங்க, அப்படியே அமைதியா இருங்க. ஒரு பொண்ணு அழுகிற சவுண்ட் எதுவும் கேக்குதா? ஆனந்தி கூற அனைவரும் அதை கவனிக்க திடுக்கிட்டார்கள். அத்தியாயம் 51. என்னடி அபி மாதிரி நீயும் பேய் படம் ஓட்டுற? இல்ல அர்ஜுன், கவனி ஒழுங்கா. வீட்டுக்குள் தான் சத்தம் வருது. ஸ்மித், இது ராம். ஐயோ, என்ன இவ்வளவு இருட்டிடுச்சு? யோசிச்சு பேசிக்கிட்டே யாரும் லைட் கூட போடல. இப்ப எப்படி எல்லாரும் வீட்டுக்குள்ள போறது? இது சுஜி. காலாலதான் என்ற அர்ஜுன் எந்திரிக்க, இரு எல்லாரும் ஒன்னா போகலாம் என்ற ராமின் பதிலில் தலையில அடித்து கொண்டு எல்லோரும் சத்தம் கேட்கும் இடம் நோக்கி போனவர்கள் பின்னே அபி மட்டும் போகவே இல்லை. அதை யாரும் கவனிக்கவும் இல்லை. சத்தம் கேட்ட இடம் அபி ஸ்மித்தின் படுக்கை அறை. மொபைல் டார்ச் உதவியிடம் தட்டு தடுமாறி அவர்களின் படுக்கை அறைக்கு சென்றவர்கள் அங்கிருக்கும் லைட் எல்லாம் ஆன் செய்ய நடுங்கித்தான் போனார்கள். ஆம், படுக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது அபிதான். ஒவ்வொருவரும் தங்களின் முகத்தை பார்த்துவிட்டு தாங்கள் வந்த வழியே திரும்பி பார்க்க அங்கே அபி இல்லை. ஏய் லூசு, எதுக்கு அழுகிற? ஆனந்தி தான் எரிச்சலுடன் கூடிய நடுக்கத்தில் கத்தினாள். அம்மா நினைப்பு வந்துடுச்சு. எதே? சுஜி வாய் விட்டே அலறினாள். என்ன அம்மா நினைப்பு வந்துருச்சு? குழந்தையா நீனு? இதுதானே உன் வீடு, இதுல அம்மா நினைப்பு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? பகல்ல அழுதாலே வீட்டுல பொம்பளை பிள்ளை அழுதா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொற்பொழிவு ஆத்துவ. இப்ப விளக்கு வச்ச நேரம் அழுதுட்டு இருக்கிற, அதுவும் லைட்டு கூட போடாம. அங்கு ஆனந்தி சுஜி தவிர யாருமே பேசவில்லை. ஏனென்றால் அபியின் இந்த குணமோ இப்போ இங்கு வந்ததிலிருந்து நடக்கும் விஷயங்களோ ஏதோ புதிராகத்தான் இருந்தது. அமானுஷ்யங்கள் எல்லாம் கட்டுக்கதை என்று கூறும் அர்ஜுனுக்கு கூட ஏதோ சரியில்லை என்றுதான் தோன்றியது. அபிகா, எல்லாருக்கும் பொதுவானதுதான்க்கா. மேரேஜ் முடிச்சுட்டு அம்மா வீட்டுல இருந்து இங்க வந்துதானே ஆகணும். நீங்க இப்படி இதுக்கெல்லாம் அழுகிற ஆள் இல்லையே. பாருங்க, மணி 7க்கு மேல ஆகுது. நீங்க போங்க, போய் எல்லா இடத்துலயும் லைட் போட்டுட்டு விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு சாமி கும்பிட்டாவே ரிலாக்ஸ் ஆகிடும் மைண்ட் என்ற சுஜியை எருக்கும் பார்வை பார்த்தாள் அபி. அவள் தீர்ப்பார்வையில் அனைவருமே நடுங்கித்தான் போனார்கள். ஹே அபி, விடுடா, நீ கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடு என்ற அர்ஜுன் அனைவருக்கும் கண்ணை காட்ட வாசல் ஓரத்தில் நின்று கொண்டார்கள். பேசிக்கொண்டே சென்ற அர்ஜுன் அவர்கள் ராயரை திறந்து ஸ்மித் கண்ணாசைவிற்கு ஒரு மாத்திரை எடுத்து அவளுக்கு புகட்டி உறங்க வைத்து விட்டு வெளியே வந்தான். என்ன நடக்குது அர்ஜுன்? ஏன்டி கத்துற? அவ முழிச்சு மறுபடியும் அழுக போறா. அவ இனி மார்னிங் தான் முழிப்பா. ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருக்கோண்டா.
ஐயோ, ஏய் லூசாடா நீ, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்திருக்கேன்னு சொல்ற. அவ அதுக்கே அடிக்ட் ஆயிட்டானா என்னடா பண்றது? வேற வழி தெரியலடா என்ற அர்ஜுன் கண் கலங்கி இருந்தது. அர்ஜுன், என்னமோ நடக்குதுங்க, ஏதோ இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியுது தானே? நீயும் ஸ்மித்தும் முழிக்கிற மொழியே சரியில்லை. வம்படியா கூட்டிட்டு வந்து இங்க எங்களே இறக்குனதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. இப்பயாவது என்னன்னு வாயை திறந்து சொல்லி தொலைங்கடா. வேற வழியே இல்ல. சயின்ஸ்னு சொன்னாலும் சரி, இல்ல லோக்கலா சொன்னாலும் சரி, அபி இப்போ அபியா இல்ல. புரியல. அபியோட ஆன்மாவை அந்த சுந்தரமூர்த்தி நாய் திருடி வச்சிருக்கிறான். வாட் நான்சென்ஸ் மாதிரி பேசாத அஜோ. நானும் நம்பல முதல்ல. அப்புறம் அபியே வந்து சொன்னா. சாவடிச்சிட வேண்டாம். திக்கி திக்கி ஒவ்வொரு டயலாகா சொல்லாம முதல்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லு. அபிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா தான் இருந்தா. ஆனா இங்க வந்ததுல இருந்து நிறைய மாற்றம் நடந்திருக்கு. அதையெல்லாம் நோட் பண்ணிட்டு ஸ்மித் என்கிட்ட சொல்லுவான். முதல்ல நானும் நம்பல. ஆனா இவன் விடல. இப்ப என்னோட இருக்கிறது அபியா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் எங்களுக்குள்ள எதுவும் நடக்க போறது இல்ல. தைரியமா எங்க ரூம்ல கேமரா வச்சுப்பாரு, அப்போ உனக்கு நான் சொல்றது புரியும்னு சொன்னான். நானும் வீடு முழுக்க கேமரா வச்சேன். என்ன மாம்ஸ் இதெல்லாம்? ஆமா ஆனந்தி, சகல சொல்றதெல்லாம் உண்மைதான். சரி, அப்படி என்ன அவகிட்ட மாற்றங்களை பாத்தீங்க? நிறைய. அவ தனியா பேசுறா, தன்னு தானே பயமுத்திக்கிறா. ஆனா என்கிட்ட பயமா இருக்குன்னு அழுகுறா. அப்புறம் என்கிட்ட ஏதோ சொல்றதுக்கு போராடுறா. ஆனா அது அவளே தடுத்து சொல்ல முடியாம கஷ்டப்படுறா. இந்த மாதிரி அவளுக்குள்ள அவளே போராடுறா என்பதை அவ கண்ணாசி வெளியும் முகத்திலையும் பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்தெல்லாம் நான் அர்ஜுன் கிட்ட சொன்ன போது அர்ஜுன் இதெல்லாம் உன் மனப்பிராந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஹிடன் கேமரா வைக்க சொன்னாரு. லூசாடா நீங்க? பொம்பளைக்குள்ள இருக்கிற ரூம்ல கேமரா வச்சுக்கிட்டு? நீ தாண்டி லூசு. அபிய உனக்கு முன்னாடி இருந்து குழந்தையா பார்த்துட்டு இருக்கிற சரியா? அவளை நான் குளிக்கிறதுல இருந்து எல்லா நேரமும் பார்த்து இருக்கிறேன். அவளை பார்க்கும்போது எனக்கு எந்த தப்பான கண்ணோட்டமும் வராது. அது போக அபி எப்பவுமே பாத்ரூம்குள்ள குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு தான் வெளியே வருவா. துணி கலையாம நீட்டா தான் தூங்குவா. அவளுக்கான மாற்றங்களை ஸ்மித் நோட் பண்ணது குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். சொன்னது குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். அந்த நேரம் தான் நான் லேப்டாப்ல அங்க இருக்கிற கேமராவை ஆன் பண்ணி அங்க என்ன நடக்குதுங்கிறத நோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஈவன் நான் அவங்களோட கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ண மைக்ரோ ஆடியோ கேமரா வச்சிருக்கிறேன். அது ஸ்மித்தோட பர்மிஷனோட தான். சரி, நீ என்ன நோட் பண்ணுன அப்படி? இது வரைக்கும் கூட கூட கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பது ஆனந்தி தான். ஏனென்றால் இவர்கள் கூறும் கட்டுக்கதையில் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அர்ஜுன் மீது ஏகப்பட்ட நம்பிக்கை இருப்பதனால் தான் பொறுமையாக நின்று அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு விஷயம், உனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லவா? பாத்ரூம்ல டோர் லாக் பிரச்சனையாகி நான் வந்து உன்னை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்தேனே, அப்ப நீ திரும்பி பாத்துக்கிட்டே வந்தப்போ ஏண்டி உன் உடம்பு நடுங்கி குலுங்குச்சு? நான் சொல்லட்டா? அங்க இருக்கிற மோனலிசா படத்தை தானே திரும்பி உன்னை பார்த்து சிரிச்சுச்சு, அதானே? ஹே ஆமா, உனக்கு எப்படிடா தெரியும்? அதுக்குள்ளதான் ஸ்மித் காப்பாத்துன அந்த பொண்ணோட ஆன்மா இருக்குடி. ஏதே? ஆமா, அபி சந்தேகப்பட்ட மாதிரி. அபி சொல்ற மாதிரி இங்க ஆன்மா இருக்கு. ஒண்ணு இல்ல, நிறையவே இருக்கு. ஸ்மித்தால காப்பாற்றப்பட்ட பொண்ணுங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில இறந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆதரவா இங்க ஆன்மாவத்தான் இருக்காங்க. ஆனா அபி ஆபத்துல இருக்காங்கிறது அந்த ஆன்மா எல்லோருக்கும் முன்னாடியே தெரிஞ்சு இருக்குது. அதனாலதான் அவங்க எல்லாம் இங்க ஒவ்வொரு ரூபத்துல அபிக்கு பாதுகாப்பா இருக்காங்க. என்னடா என்னென்னவோ சொல்ற? அபிக்குள்ள இருக்கிற ஆன்மா ஸ்மித்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியோ ஸ்மித்துக்கு போனதுக்கு அப்புறம் வேற மாதிரியும் பண்ணுது. அதை இவனால கவனிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதான் ஹிடன் கேமரா வழியா பாத்துட்டு இருக்கிற என்னால அதை கவனிக்க முடிஞ்சது. அப்பதான் அபிக்குள்ள வேற ஒரு ஆன்மா உலாவுதுன்னு நாங்க ஒரு சைக்காட்டிஸ்ட் போய் பார்த்தோம். அவர்கிட்ட சாட்சியா இங்க நான் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ எல்லாத்தையும் காமிச்சு அதோட விளக்கமும் கேட்டோம். அவர் ஒரே ஒரு விஷயத்துல முடிச்சிட்டாரு.
கண்டிப்பா இது ஆவிதான். ஒரு சைக்காட்டிஸ்டா நான் சொல்றேன், நமக்கு அப்பாற்பட்ட மாந்திரிகத்தாலதான் இத பார்க்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு கேரள நம்பூதிரிகள் கான்டாக்டும் கொடுத்தாரு. போயிட்டு வந்துட்டீங்களாடா? இல்ல, இனிதான் போகணும். எப்படா கிளம்புறோம்? இல்ல கிளம்புறேன். நீங்களாம் அபிக்கு துணையா இங்கதான் இருக்க போறீங்க. அடே என்னடா, அபி மேல ஏவி விட்டுருக்க ஆத்மா உங்களை ஒண்ணும் செய்யாது. அபி மட்டும்தான் அதோட டார்கெட். அதனால அபிய கண்ணு கருத்துமா பாத்துக்கிறது நிறைய ஆள் வேணும். இன்னொன்னு, அபி குணப்படுத்த கிளம்புற என்னைய தான் அது 2வது டார்கெட்டா கொண்டு வரும். சோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு நான் வரணும்னா அந்த இடத்துல நான் மட்டும்தான் பலியாடா இருக்க முடியும். நான் போற விஷயம் நல்லபடியா முடிச்சுட்டு வர இங்க இத்தனை ஆன்மாக்களுக்கும் அபிக்காக இருக்கு. நீங்களும் அபிக்காக இருந்து அவளை பாதுகாத்துக்கோங்க. கண்டிப்பா நல்லது நமக்கு துணையா இருக்கும். எப்போ கிளம்புற அர்ஜுன்? ஆனந்தி தான் கேட்டாள். நான் போய் நம்ம 2 பேருக்கும் பேக் பண்றேன் என்று ஆனந்தி அவர்கள் அறைக்குள் சென்றாள். இவள சொன்னா கேட்க மாட்டா, பிசாசு என்ற அர்ஜுன் ஆனந்தி பின்னே சென்றான். பாத்தியா மச்சி, நம்மள மட்டும் பேய் கூட கோத்து விட்டுட்டு அதுங்க மட்டும் கேரளா ட்ரிப் போகுதுங்க. அதான் உன் ஆளு கூடவே தானடா இருக்காங்க எருமை. ஆமா மச்சி, என் நிலைமையாச்சும் பரவாயில்ல. ஆனா பாரு, உன் பொண்டாட்டி அவளா இருக்காளா பேயா இருக்காளான்னு தெரியாம தவிக்கணும். ஆனா ஒண்ணுல மட்டும் கொடுத்து வச்சவன் மச்சி நீனு. என்ன, எல்லாருக்கும் பொண்டாட்டி பேய் மாதிரி வரும்னு சொல்வாங்க. ஆனா உனக்கு மட்டும்தான் பேயே பொண்டாட்டியா வந்திருக்கு. நீ லக்கி இல்ல மச்சி. அடிங்க, நானே இப்பதான் கல்யாணம் முடிச்சு முழுசா 4 ராத்திரி கூட கொண்டாட விடாம அதுக்குள்ள அவன் மேல ஒரு பேய் ஏறி என்ன ஏற விடாம பண்ணிருச்சுன்னு கடுப்புல இருக்க. இதுல உனக்கு நக்கல் கேக்குதா என்ற ஸ்மித் ராமை அடிக்க துரத்த, சுஜியோ இந்த லூசுங்க கிட்டயா நம்ம மாட்டணும். ஒண்ணு என்னன்னா, பேயோட்ட மாந்திரிகரை கூப்பிட போறேன்னு அத ஹனிமூன் ட்ரிப்பா மாத்துறதுக்கு ஜோடியா கிளம்பிருச்சு. இன்னொன்னு, பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு ஏதோ சளி பிடிச்ச மாதிரி அசால்ட்டா காமெடி பண்ணிட்டு போகுது. என் கூட இருக்கிற ஜென்மத்துக்கு பேய பரவாயில்ல அளவுக்கு பேசியே கொள்றா. இவனுங்களுக்கு மத்தியில நான் இருக்கிறதுக்கு பேசாம இங்க சுத்துற ஒரு பேயவே லவ் பண்ணி இருக்கலாம். ஆமா சுஜி, இந்த பசங்களே இப்படித்தான். நீயும் லவ் பண்ணி ஏமாந்துடாத என்று சுஜியின் வெகு அருகில் கேட்ட பெண் குரலில், அடியாத்தே பேய் என்று நடுங்கிக் கொண்டே ராமை நோக்கி ஓடினாள் சுஜி. அத்தியாயம் 52. அன்று இரவே அர்ஜுனும் ஆனந்தியும் தங்கள் 4 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கேரளா நோக்கி சென்றார்கள். விடியற் காலை பொழுது ஒரு வழியாக கொச்சி மாவட்டம் அடைந்தவர்கள் அங்கே அறை எடுத்து தங்கினார்கள். அங்கிருந்து கிளம்பும் போது கூட எதையும் நம்பாமல் வந்தவளுக்கு வரும் வழி எங்கும் பார்த்த விஷயங்கள் அவள் ஈரக்குலையை அத்தி எடுத்தது. அஜு பாத்ரூம் போகணும்டா, துணைக்கு வாடா. எதே ப்ளீஸ்டா. சரி, எனக்கும் தனியா போக கொஞ்சம் நடுக்கமா தான் இருக்கு. 2 பேரும் ஒன்னாவே எல்லாம் பண்ணிட்டு வெளியில போயிடுவோம். இன்னும் 1 ஹவர்ல கிளம்பி போகணும் என்று யோசித்தவர்களுக்கு கன்னி வெடியில் கால் வைத்திருக்கிறோம் என்று புரிந்தது. அந்த சுந்தரமூர்த்தி பரதேசி மட்டும் கையில மாட்டட்டும் என்று கருவியவர்கள் ஒன்றாகவே கிளம்பினார்கள் அவசரமாக. இதில் அர்ஜுனுக்கு பெரும் துன்பமாக இருந்தது என்னவென்றால், தன் மனதுக்கு பிடித்தவள் மாயக்காரி தன் முன்னே மொட்ட முழுக்கென்று நிற்க, உணர்வுகள் பேயாட்டம் போட்டு தன் இணை சேர துடிக்க, ஆனால் அதற்கான நேரமும் இல்லை. ஒரு பக்கம் பயம் வேறு. தன்னையே நொந்தவன் எதையும் காட்டிக்கொள்ளாமல் கிளம்பினான். இருவருமே ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் தான். இதில் நேரம் எடுக்க என்ன இருக்கிறது? அதனால் சொன்னது போலவே கிளம்பி அறையை காலி செய்து வெளியே ஓடிவிட்டார்கள். வண்டியை எடு அஜு, சீக்கிரம். அடியே, சாவி போட்டுட்டேன்டி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, நைட் வந்த பேயா இருக்குமோ? சும்மா இரேண்டி. ஆனா ஒன்னடி, இந்த அபி எவ்வளோ தைரியசாலின்னு இப்போதான் புரியுது. நானும் அதே தாண்டா நினைச்சேன். நம்மளால கண்ணெதுப்புற வர பேய் கூட சமாளிக்க முடியலையே. அவளுக்கு உடம்புலயே பேய் வந்துட்டு போறதுங்கிறதையும்
அப்போ எல்லாம் தன்னோட ஆன்மா நகர்ந்து வெளியில போகுதுங்கிறதையும் உணர்றவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடி. அந்த சுந்தரமூர்த்தி உங்க 3 பேரையும் தான் டார்கெட் பண்ணி இருக்கா. நீங்க 3 பேருமே தான் கண்ணி கழிஞ்சிட்டீங்க. ஆனா அவன் உங்க 2 பேரையும் விட்டுட்டு அபிய மட்டும் ஏண்டி வளைச்சு கட்டி துன்புறுத்துறான்? என்னைய கேட்டா என்ன கருமத்து தெரியும்? முதல்ல வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து வண்டியை சீக்கிரம் எடு, நம்ம போய் அவர்கிட்டயே கேட்போம் என்றவர்கள் தள்ளாத குறையாக தள்ளி வண்டியை எடுத்தார்கள். இருவருமாக சென்ற இடம் கொச்சி மாவட்டத்தில் உள்ள சோட்டானிக்கிற ஊரில் உள்ள புகழ்பெற்ற பகவதி அம்மன் மாந்திரிகம் பார்க்கும் இடம்தான். ஐயா, கோயில் போல சந்தனம், ஜவ்வாது, திருநீரு, பன்னீரு, சாம்பிராணி மனம் நெட்டி தள்ள அந்த இடத்திற்குள் நுழையும் போதே இருவருக்கும் உடல் சில்லிட்டது. வாங்க, நாங்க சென்னை. கை நீட்டி தடுத்த அந்த கொண்டை பெரியவர், டாக்டர் சார் எல்லாம் பறஞ்சு வரும் வழியில ஏதெங்கிலும். ஐயா, முடியல சாமி. நல்ல வேலை அந்த டாக்டர் சார் நீங்க எங்களை பார்க்க வரதா இருந்தா இந்த மாலையை கையில கொடுத்து விடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. அதை தூக்கிட்டு வந்ததுனால உங்க முன்னாடி நாங்க 2 பேரும் உசுரோட வந்து நிக்கிறோம். இல்லைன்னா எங்க அக்காவை காப்பாத்துற பேய்ங்க லிஸ்ட்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து இருப்போம் சாமி. பொதுவாகவே 3வது மனிதர்களிடம் அதிகமாக பேசாத ஆனந்தி அவரை பார்த்ததும் அந்த இடத்தில் இருக்கும் ஏதோ நேர்மறை எண்ணங்கள் அவளை இழுத்தது. இவரால் தான் தன் அக்கா குணமடைவாள் என்று அவளுக்கு நம்பிக்கை வந்ததோ என்னவோ கடகடவென்று ஒப்பித்தாள். ஆஹா, எந்த குட்டி எந்த செய்யும்? தமிழும் மலையாளமும் கலந்து பேசினார் அந்த நம்பூதிரி. எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு சாமி. அந்த குழப்பத்துக்கெல்லாம் எனக்கு பதில் வேணும், தீர்வு வேணும். தீர்வு உங்ககிட்ட கண்டிப்பா கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். எனக்கு தீர்வு மட்டும் இல்ல, அதற்கான காரணமும் பதிலும் வேணும். எந்தா தெரியணும் பரா. அந்த சுந்தரமூர்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நல்லா தெரியுது. ஆனா இப்படி எங்க வாழ்க்கையில கும்மி அடிக்கிற அளவுக்கு நாங்க அவனுக்கு என்னதான் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் இப்படி ஒரு மாந்திரிகத்தை தேடித்தான் ஓடி ஆகணுமோ? அப்ப அந்த கடவுள் எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? எங்க அக்கா தெளிவான பொண்ணு, அவளாலே தாங்க முடியல. இவனால எத்தனை பொண்ணுங்க பாவம். இதோ எங்க வீட்டுல எங்க அக்காவுக்கு காவலா ஏகப்பட்ட பொண்ணுங்க செத்து இருக்குதுங்க. அவங்க எல்லாம் எதனால செத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க எல்லாம் சாகணும்னா அப்புறம் கடவுள் எதுக்குதான் இருக்காங்கன்னு எனக்கு புரியல சாமி. குட்டி, வாழ்க்கையில சில கேள்வி எல்லாம் பதிலே கிடைக்காது குட்டி. அது போலதான் நீ கேக்குற ஏகப்பட்ட கேள்விக்கு பதிலே கிடையாது. பொறப்புங்கிறது எந்த அளவுக்கு நிதர்சனமோ அதே அளவுக்கு இறப்புங்கிறதும் நிதர்சனம். ஆனா அந்த இறப்பு எப்படி ஒரு மாச குழந்தையில இருந்து 100 வயசு பெரியவங்க வரைக்கும் நடக்கிறது அந்த யமன் கையில தான் இருக்கு. பின்ன ஆயாளு சுந்தரமூர்த்தி உங்களோட கையால சாவு வாங்க பிறந்தவனாச்சே. புரியல. சுந்தரமூர்த்திக்கு உங்களால தான் அவனுக்கு இறப்புன்னு பஞ்சாங்கம் சொல்லுது. இவிட உங்க கையில ஒரு ஸ்வஸ்திக் மச்சம் உண்டல்லோ, இந்த மச்சம் இருக்கும் தெய்வ சக்தியுடைய பிள்ளையால் தான் அவனுக்கு மரணம்னு அந்த கடவுள் எழுதிதான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். சரி சாமி, அதுக்கப்புறம் ஏதோ கண்ணி கழியறது அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா நாங்க 3 பேருமே இப்போ கண்ணியா இல்ல. இருந்தாலும் ஏன் அவன் எங்களை விட்டுட்டு அக்காவை போட்டு பாடப்படுத்துறான்? தோல்வி நெருங்கி கொண்டிருக்கிற பயம். இங்க எல்லாமே தானா நடக்கல, இதுதான் நடக்கணும்னு இறை எழுதி வச்சிருக்கிறான். அதன்படி நடந்திருக்குது. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் கண்ணி கழிஞ்ச பிற்பாடு மங்கள அந்த தெய்வ சக்தி உங்களை விட்டு பிரிஞ்சு போயாச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு மட்டும் அவனுடைய தெய்வ சக்தி அவனை பிரியாமல் இன்னும் நீட்டிக்கிறது. அதனால் ஏற்பட்ட பயம் அவளை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்றுதான் ஆயாளு நினைக்கும். அப்போ அவனுக்கு அழிவே இல்லையா? குத்தி, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கத்தான் மதிகம் கேட்டோ. அது போலதான் அவனுக்கும் அவன் செஞ்ச கர்மா அவனை அழிக்க காத்திருக்கு. நாங்க என்ன அவ்வளோ சக்தி உள்ளவங்களா என்ன? எவ்வளவு நோக்காம் குட்டி என்ற பகவதி அம்மே. பெண் சக்தி தெய்வ சக்தி.
பெண் என்றால் பேயும் இறங்கும், கேட்டல்லோ? அதே. ஆனா எங்க அக்கா உடம்புக்குள்ள மாறி மாறி தூண்டி அவளை பயமுறுத்தி தப்பான மனநிலைக்கு கொண்டு போறதும் ஒரு பேய் தானே. அந்த பேயி சுந்தரமூர்த்தி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறா. அதனால தான் அந்த ஆன்மா உங்க அக்காவோட உடம்பு போட்டு பாதா படுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா அதை விட அவனை அழிக்கணும்னு நினைக்கிற சக்திகள் ஏராளம். ஏன் ஆத்மாக்கள் கூட ஏராளம். ஏன் அவன் இந்த பிரபஞ்சத்தை ஆள்ற சக்திய அவனுக்குள்ள பொறக்கணுங்கிறதுக்காக அவன் அழிச்ச உயிர்கள் ஏராளம். அத்தனையும் பெண்கள். இறந்து போன ஆத்மா பெண்கள் அத்தனையும் ஒன்று கூடினால் அந்த சுந்தரமூர்த்தியின் கதி என்ன ஆகுமோ? சரி, அப்போ அக்காவுக்கு துணையா வீட்டுல இருக்கிற அந்த பெண்கள் எப்படி செத்து போனாங்க? பகவதி அம்மே என்ற மாந்திரிகர் கண்ணை மூடி ஒரு நிமிடம் யோசித்து தன் கையில் இருக்கும் மாலையை இங்கும் அங்கும் சுழற்றியவர் கண்ணை திறந்து, குட்டிகள் யாரும் இயற்கையாயிட்டு செத்தல்ல, அது பக்கா மர்டரான. ஐயோ. நீங்கள் 3 பேரும் கண்ணிக்கழியாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் பூஜைக்கு பயன்படுவீர்கள். அதற்காக என்று அவன் கொடுத்த உயிர் பலிகள் ஏராளம். அதில் இப்பெண் குட்டிகள் எல்லாம் ஒன்று. திருமணம் ஆகாமலே தங்கள் பெண்மைகளை தார வார்த்த பெண்கள் உயிர் தியாகம் செய்தால் அவனுக்கு சக்திகள் கூடும். அதனாலேயே இவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களின் பெற்றோர்களின் அடிமை எண்ணத்தை பயன்படுத்தி தன்னிடம் பூஜைக்கு என்று அழைத்து சென்று கொன்று தன்னுடைய யாகத்திற்கு பயன்படுத்தி வாயிலும் வயிற்றிலும் அடித்து நிற்கும் பெற்றோர்களிடம் தீய சக்தி வந்து கூட்டி சென்று விட்டதாகவும், இதற்காக நீங்கள் அழுதால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையாது என்றும் திசை திருப்பி முழுமையாக பயன்படுத்தி கொண்டான் ஆயாளு. அதில் துன்பம் அடைந்த அந்த பெண்கள் மோட்சம் அடைந்து பரலோகத்திற்கும் செல்ல முடியாமல் பூலோகத்திற்கும் வாழ முடியாமல் இடைப்பட்ட அலைந்து கொண்டிருக்கின்றது ஆன்மாக்களாக. இவனால் கோபமடைந்த ஆன்மாக்கள் மீண்டும் இவனை அழிக்க உயிர்த்துள்ள பூத உடல் தேடி அலைய இவன் அநியாயத்தை தடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் உங்க அக்கா அவர்களின் கண்ணில் பட்டாள். ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகு அவளை ஏகப்பட்ட துன்பத்தில் இருக்கிறாள் என்றும், அதுவும் தான் யாரால் கொல்லப்பட்டோமோ அவராலேயே இவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்த ஆத்மாக்கள் ஒன்று கூடி உங்கள் அக்காவிற்கு அரணாக இருக்கிறது. என்னத்தான் ஆன்மாக்கள் என்றாலும் நல்ல சக்திகள் அல்லோ. அதனால் சில விஷயங்களில் அவர்களின் சக்திகள் வேலைப்படும், சில விஷயங்களில் அவர்கள் சக்திகள் செயல்பாடு இழந்திருக்கும். இவனை அழிக்க என்னதான் வழி சாமி? ஒரு தாலி பலமிக்க ஒரு பெண் சக்தி உண்டு. இவனால் வாழ்க்கை இழந்து நிற்கும் பெண். அந்த பெண்ணின் கண்ணீர் தான் இவனை அழிக்கும் ஆயுதம். யார் அது? அபியா? இல்ல, இந்துமதி. இந்துமதியா? எங்க இருக்காங்க? எப்படி கூட்டிட்டு வருது? தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அக்காவோட உயிருக்கோ இல்ல அவளோட மனநிலைக்கோ ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சாமி. ஆஹாஹா, அம்மன் கையில் இருக்கும் அந்த சூலாயுதத்திற்கு 3 கூர்மை இருக்கல்லோ. அதுல ஒண்ணு அந்த இந்துமதி, இன்னொன்னு உங்களோட அக்கா, அந்த 3வது நீயாக்கும். நீங்க 3 பேரும் ஒன்று கூடிதான் அழிப்பீங்க. அது நடக்கும் விரைவில். இப்போ கிளம்புங்க என்றவர் அந்த மந்திரித்த தகரத்தை விட்டு எழுந்து தன்னறைக்கு நோக்கி சென்று விட்டார். டேய், என்னடா அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த இந்துமதிங்கிற பொண்ணை எப்படிடா கண்டுபிடிக்கிறது? எனக்கு என்னமோ இது அவ்வளவு சுலபமா முடிகிற மாதிரி தெரியலடி. தலை வலிக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி இல்லாம செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு என்றவர்கள் வெளியே செல்ல ஒரு பெண் மீது இடித்து நகர்ந்தார்கள். சாரி சிஸ்டர். இவன் கூறிய மன்னிப்பை கூட ஏற்க முடியாமல் கண்கள் எல்லாம் கலங்கி இடுப்பில் ஒரு குழந்தையும் தன் கையில் கட்டை விரலை பிடித்து கொண்டு ஒரு குழந்தையும் சுமந்து கொண்டு உள்ளே செல்லும் அந்த பெண்ணையே இவர்கள் ஒரு நிமிடம் பார்த்து கொண்டு நின்றார்கள். அத்தியாயம் 53. மோலே, எந்த அம்மே? இந்த குத்தி. அப்பா. பகவதி அம்மன் முன்னே கதையந்தான் மோலே. எந்த அம்மே என்னை சபிச்சும். விரக்தியாக சிரித்தவள். அம்மன் அப்படின்னா அம்மா தானேப்பா?
புள்ளைய அழுக வச்சு பாக்குற அம்மா அப்பா இவளை யாரு சபிக்கிறது? மனதில் உள்ள எல்லாம் யாரிடமாவது கொட்டி தீர்த்தால் தன் மனபாரம் குறையும் என்ற நிலையில் அவள், ஆம், அவளேதான் இந்துமதி. இந்த கேரளத்து மாந்திரிகரை தேடி வந்திருப்பதும் இந்துமதிதான். அர்ஜுனன் வருவதை கவனிக்காமல் ஏதோ நினைவில் அவனை இடித்து தள்ளிவிட்டு வந்ததும் இவள்தான். இதைதான் உலகம் ஒரு வட்டம் என்று கூறுவார்களோ? இந்துமதியை போய் எங்கு சந்திப்பது என்று அர்ஜுனும் ஆனந்தியும் கலக்கத்தில் அங்கு வாசலிலேயே அமர்ந்திருக்க, இங்கு உள்ளே அழுது கொண்டு தன்னுடைய சோக கதையை ஒப்பிக்க தயாரானால் இந்துமதி. இத்தனை பெரிய மாந்திரிகருக்கு இத்தனை சக்திகளை காட்டி வாழ்பவருக்கு வந்திருப்பது யார் என்றும் இவர்களுக்குள் நடக்க போகும் பிணைப்பு என்ன என்றும் அறியாதவரா? இருந்தாலும் முதலில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கேட்பதே சிறந்தது. அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு யாருமே சரியில்லப்பா. என்ன நான் பாட்டுக்கு 5-10க்கு 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி என்னோட காலத்தையும் நான் ஓட்டிட்டு இருந்தேன். எங்கிருந்தோ ராஜகுமாரன் மாதிரி குதிச்சு வந்தான். பார்க்க அவ்வளவு அம்சமா இருந்தான். அவ்வளோ பகட்டா இருந்தாலும் நீதான் வேணுண்டின்னு ஒத்த கால்ல நின்னா. சரி, இனிமேதான் நமக்கு எதிர்காலமே இருக்குங்கிற மாதிரி என் நம்பிக்கையில அவனை கல்யாணம் பண்ண குழந்தையும் வந்தது. இதோ யாருக்குமே அடங்காத சிங்கம் என் குழந்தைங்க கிட்ட அடங்கி நிக்கிறத பார்த்து பூரிச்சு போயிருக்கேன். ஒரு காலத்துல எங்கிருந்துதான் வந்தான்னு தெரியலப்பா. என் தங்கச்சி எனக்கு துணையா இருக்கிறதுக்காக வந்தாளா இல்ல எங்க குடும்பத்துக்கு சகுனியா வந்தாளான்னு தெரியாது. அவ வந்ததுல இருந்து எனக்கும் என் புருஷனுக்கும் எதுவுமே நல்லது நடக்கல. குட்டி போட்ட பூனையா என் பின்னாடியே சுத்தி வந்த புருஷனும் அவ பக்கம் திரும்பினாரு. கையில குழந்தைங்களை வச்சுக்கிட்டு புருஷனோட ஆதரவும் இல்லாம காசு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா அத நான் ஒத்துக்குவேன். ஆனா மனசு அமைதியா இல்லையே. குழந்தைங்களோட மனசுல நஞ்ச கலந்துடக்கூடாதுன்னு என் பிள்ளைங்கள நான் காதையும் கண்ணையும் எத்தனையோ நாள் கட்டி போட்டு என் பக்கத்திலேயே கோழி குஞ்சு அமுக்கி வச்சு வளர்த்தது எனக்கு தானப்பா தெரியும். சரி, நமக்கு அமைஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு அந்த வாழ்க்கைய நான் மனசு வந்து ஏத்துக்கிட்டேன். இதோ அவளோதான் என் தங்கச்சி மாசமானா. மத்த பொண்ணுங்க மாதிரி தான் நானும். என் புருஷன் மேல எந்த கரையும் வரக்கூடாதுன்னு நானே மனசு வந்து என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி வச்சேன். 2வது தாரமா அவருக்கு. அவங்க எப்படி இருந்தா என்னப்பா, நாங்க ஒரு குடும்பம்னு நானும் என் 2 பிள்ளைங்களும் வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு கொஞ்ச நாளா புருஷனோட காத்தி என் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அதுல எனக்கு எந்தவித சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இல்ல. என் பிள்ளைகளை நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாரு, பேச ஆரம்பிச்சாரு. சரி, இவ்வளவு நாள் ஏங்கி இருந்த அப்பா பாசம் என் பிள்ளைகளுக்கு கிடைக்குதுன்னு நானும் விலகி இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்புன்னு கால்ல விழுந்து வந்து கிடந்தாரு. எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள என் புருஷன் ஜாதகத்தை எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் கிட்ட நீட்னா, என் புருஷன் இப்ப இருக்கிறது உயிர்ல இல்ல, ஆன்மாவோட பிடியில இருக்கான். அவனோட பாவத்துக்கு சம்பளமா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான்னு என்னென்னவோ சொல்றாங்க. வெள்ளி செவ்வாய் தலைக்கு குளிக்கிறேன், முகம் நிறைய மஞ்சள் தேய்க்கிறேன், நெத்தி வக்கட்டுல குங்குமம் வைக்கிறேன். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு எனக்கு நீங்க தான்ப்பா சொல்லணும் என்று ஒப்பித்து முடித்த இந்துமதி கண்களில் கண்ணீர் காய்ந்து வறண்டி இருந்தது. விழி 2ம் காயும் வரை அழுது விட்டேன் ஆனவரை என்ற பாடல் வரிகள் போல அவள் கண்ணீர் கரைந்து காணாமல் போனது. அவ்வளவு நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்த அந்த மாந்திரிகர் கையை மடக்கி நெஞ்சில் வைத்து கைக்குள் இருந்த எலுமிச்சை பழத்தை உருட்டி அவள் கையில் கொடுத்தவர் நெற்றியில் திருநீரும் அவள் கையில் குங்குமமும் வைத்துவிட்டு கிளம்பி விட்டார். கையில் இருக்கும் குங்குமத்தை விரக்தியாக பார்த்தவள் பின்பு ஏதோ தோன்றியவளாக அந்த குங்குமத்தை எடுத்து தன்னுடைய மாங்கல்யத்திலும் நெற்றி வெகுடிலும் வைத்தவள் அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள். சென்னையில் வசிக்கும் அர்ஜுன் ஆனந்தி குடும்பம் அபிக்காக கேரளா வந்து இவர்கள் இந்த மாந்திரிகரை சந்தித்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மருத்துவர் பரிந்துரையின்படி வந்திருந்தார்கள். அதில் ஒரு வாஸ்தவம் இருக்கிறது. ஆனால் அங்கு வசிக்கும் அவ்வளவு படிப்பறிவு இல்லாத இந்துமதி கூட காரணமே இல்லாமல் கேரளா வந்திருக்கிறாள் என்றால் இங்கு 1 + 1 2 என்ற கணக்கில் வந்துதான் முடிகிறது. சுரேஷின் ஜாதகப்படி சங்கீதாவிற்கு குழந்தை பிறந்து இந்த உலகில் ஜனித்த அடுத்த நிமிடம் சுரேஷின் ஆன்மாவும் அவன் செய்த பாவமும் உலகத்தை விட்டு சென்றுவிடும். இதுதான் அவனுக்காக அவன் ஜாதகத்தில் இருந்தது.
மிகுந்த குழப்பத்திலும் மன வருத்தத்திலும் இருந்த இந்துமதி கையில் கேரளா நம்பூதிரிகளின் விலாசத்தை கொடுத்து அந்த ஜாதகம் பார்க்கும் நபர் தான் அனுப்பி வைத்திருக்கிறார். உன் குழப்பங்களுக்கும் மனச்சஞ்சலங்களுக்கும் அங்கு சென்றால் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்று. அதனாலேயே இந்துமதி தன் 2 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு இங்கு வந்தது. சங்கீதா நிறைவாசமாக இருப்பதால் தன் கணவனின் பாதுகாப்பில் தான் விட்டுவிட்டு வந்திருக்கிறாள். இவ்வளவு முடிந்தாயிற்று, இனி ஜான் போனால் என்ன, முலம் போனால் என்ன என்ற கணக்கில் தான் புருஷனை தன் தங்கையிடமே ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய கணவனின் வாழ்வா சாவா நிலைக்கு வந்திருக்கிறாள். புருஷர்கள் இல்லாத பெண்கள் வாழ்வதில்லையா, அப்பாக்கள் இல்லாத குழந்தைகள் வளர்வதில்லையா என்று எவ்வளவு வேண்டுமானாலும் வியாக்கியானம் பேசலாம். ஆனால் தங்களுக்கென்று வரும் பொழுதுதான் ஏன் கிடைக்கும் வாய்ப்பை விட்டுவிட வேண்டும்? உதாரணத்திற்கு ஒரு நோய் வந்திருக்கிறது என்றால் அதை தீர்க்க வழியும் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக நாம் அந்த வழியை தேடத்தான் செய்வோமே தவிர இது எல்லோருக்கும் வரும் நோய் தானே, இந்த நோய் வந்து சமாளித்து வாழ்ந்தவர்கள் இல்லையா என்றெல்லாம் விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். அப்படித்தான் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தாலியை கட்டிய என் கணவர் 5 ஆண்டு காலமோ 6 ஆண்டு காலமோ காதல் வாழ்க்கை தனக்கு தந்தவன், என் 2 பிள்ளைகளுக்கும் தந்தையானவன். அவனை எப்படியோ போ என்று விட்டுவிட என்னால் முடியாது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குமாயின் ஏன் அந்த கதவை நான் முட்டி மோதக்கூடாது என்று அவள் கிளம்பி வந்து விட்டாள். என்னதான் சங்கீதா இந்துமதியின் வாழ்க்கையை பறித்திருந்தாலும் அவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தையின் ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ள சில பல நாட்களில் அவளால் முடியாத நாட்களில் இவள் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வதுண்டு. அப்பொழுதெல்லாம் மருத்துவர் இவளுக்கு எப்படியும் வழி வராது, குறுக்கெலும்பும் விரிய வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டதால் இன்னும் மருத்துவர் கொடுத்த தேதிக்கு 1 மாத காலங்கள் இருக்கும் நிலையில் அந்த தைரியத்தில் தான் சங்கீதாவின் பாதுகாப்பிற்கு தன் கணவனையும் தன் கணவனின் பாதுகாப்பிற்கு சங்கீதாவையும் விட்டுவிட்டு இதோ கேரளாவில் இவரை தேடி வந்திருக்கிறாள். என்ன அச்சு, அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம், அதுவும் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ரெஃபர் பண்ணி வந்திருக்கோம். அப்படி இருந்தும் ஒன்னும் சொல்லாம கையில ஒரு எலுமிச்சம்பழத்தோட விட்டுட்டாரு. எனக்கு என்னடி தெரியும், முன்ன பின்ன செத்திருந்தாதானே சுடுகாடு தெரியும். கோயில் கூட போகாத என்னைய மாந்திரிகம் ஜோசியம்னு அலைய விட்டுட்டு இருக்கீங்களேடி அக்காவும் தங்கச்சியும். போடடே அந்த பேயி, ஐயோ எப்பா சீரியஸா இதெல்லாம் நான் படத்துல தாண்டா பாத்திருக்கேன். அசால்ட்டா நம்ம கார் பேனட்ல தலையில தொங்கிட்டு மரத்துல இருந்து குதிச்சுட்டு என்னமா சர்க்கஸ் பண்ணுதுங்க. ஒரு நிமிஷம் உயிரே நடுங்கிடுச்சு. நேத்து நைட் டிராவல் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் தெரியுமா. இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸா டிராவல் நான் பார்த்ததே இல்லடா. இரு நமக்கு பின்னாடி போன ஒரு அம்மாவும் இப்படித்தான் கலக்கமா வராங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டு பாப்போமா? டேய் என்னடா நீ அவங்க கிட்ட போய் எப்படிடா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நீங்க அங்க என்ன பேசுனீங்க, உங்களுக்கு அவர் என்ன தீர்வு சொன்னார்னு கேக்குறது? அடியே இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாதடி. அவர் கொடுக்கிற எலுமிச்சம்பழம் மூலமா நம்ம அடுத்தது என்ன தீர்வு கண்டுபிடிக்கிறது? சத்தியமா எனக்கு புரியலப்பா. நேரம் ஆக ஆக உன் மாமியார் என் மாமியார் கிட்ட இருந்து விஷயத்தை எல்லாம் எப்படி மறைக்கிறதுன்னு எனக்கு கலக்கமா இருக்குது. சரி வராங்க அவங்க, இரு நானே கேக்குறேன் என்று ஆனந்தி தயங்கி இவர் உட்கார்ந்திருக்கும் திண்ணைக்கு எதிரேயே சுவற்றில் சாய்ந்தது போல் 2 குழந்தைகளையும் மார்பில் கட்டி கொண்டு எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த இந்துமதியை நெருங்கினாள். அக்கா அக்கா அந்த அக்கா அம்மா அந்த அக்கா உன்னை கூப்பிடுறாங்க பாரு. சொல்லுமா. இல்ல ஏன் என்னவோ போல இருக்கீங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஆனந்தி பாட்டுக்கு கேள்வியாக கேட்டு கொண்டிருக்க பின்னாடி இருந்த அர்ஜுன் முறைத்து கொண்டிருந்தான். என்ன கேட்க சொன்னா அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு இருக்கா என்று முணுமுணுத்தவன் வெகு நேரமாக தன் அலைபேசி அலறி கொண்டிருப்பதை கவனித்தவன் எடுத்து பார்த்தான். ஸ்மித் தான் விடாது அழைத்திருந்தான். ஏகப்பட்ட மிஸ்டு கால் இருப்பதை உணர்ந்தவன் தான் அப்பொழுதுதான் இங்கு வருகிறோம் என்று போனை சைலண்டில் போட்டது நினைவு வந்து போனை மீண்டும் எடுத்துவிட்டு பார்க்க சுஜிராம் என்று ஏகப்பட்ட அழைப்புகள் வந்து குவிந்த மயம் இருந்தன. ஓ ஷிட்! தன் தலையில் தானே கொட்டியவன் வேகமாக அழைப்பை போட்டான். 2 அழைப்பில் எடுத்து விட்டான் ஆடம் ஸ்மித். என்ன அவசரத்தில் இருந்தானோ. ஸ்மித் அங்கு பேச இங்கு அர்ஜுன் முகம் வெளியது. அந்த பெண்ணை அழைத்து கேள்வி கேட்டு ஓய்ந்தவள் ஒன்றும் வேலைக்காகவில்லை. அவரிடம் கோபமும் பட முடியவில்லை. ஏனென்றால் அவர் இதற்கு மேல் அழுகை என்னிடம் சக்தி இல்லை
என்பது போல் அமர்ந்திருந்தாள். அதனாலேயே திரும்பி அர்ஜுனை பார்க்க அவன் காதில் அலைபேசியை வைத்துக் கொண்டு அவன் முகம் சொல்லும் செய்தியில் ஏதோ கலவரம் அடைந்தவள் உடனே அந்த பிள்ளைகளிடம் மட்டும் பாய் சொல்லிவிட்டு ஓடி வந்து அர்ஜுன் பக்கத்தில் நின்றாள். என்னாச்சுடா? அபிய காணோமா? ஏய், என்ன விளையாடுறியா? இவங்கள மீறி அவ எங்கடா போயிருப்பா என்றவளுக்கு மயக்கமே வந்தது. சுந்தரமூர்த்தி ஒரு பக்கம் இருக்க ஆவி பிரச்சனை தீராது போனது. இப்போ அபி வேறு காணவில்லை. எப்படி இந்த இடியாப்ப சிக்கலை சரி செய்வதென்று இருவரும் குழம்பி தவித்தார்கள். அத்தியாயம் 54. இந்த அபி எங்க போயிட்டா? சும்மா இருந்த நம்மள இந்த ஆள் கிட்ட அனுப்பிட்டு இவர் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்துட்டு இத வச்சுட்டு நம்ம அடுத்து என்னடா பண்றது? சுந்தரமூர்த்தி தேடி போலாமா? போனா நமக்கு ஆபத்து வருமா? செக் மண்ட காய வைக்குதுங்க. நீ வேற ஏண்டி? எனக்கும் அதே குழப்பம்தான். சரி, மாம்ஸ் என்னதான் சொன்னாங்க போன்ல? அது அபி ஏதோ ஆக்ரோஷமா சாமி வந்தவ போல கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு கிளம்பிட்டா. என்னால தடுக்கவே முடியல. அதனால நானு ராம் சுஜி எல்லாம் இன்னொரு கார்ல அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன அதிசயம்னா, படத்துல காட்டுற மாதிரி ஒவ்வொரு பேயும் அவளோட கார்ல அங்க இங்கன்னு தொங்கிட்டு போகுதுங்க. சில இடத்துல அந்த பேய்ங்க தெரியுது, சில இடத்துல அதுங்க தெரிய மாட்டேங்குதுங்க. கூட போகுதுங்களா இல்லையா, நடுப்புற எங்கேயும் விழுந்துடுச்சுங்களா, புரியவே மாட்டேங்குது. நான் அவ போக்கலையே, அவ அப்படியே பின்னாடி கவனிச்சு வண்டியை ஓட்டிட்டு வர. எனக்கு என்னவோ அவ இங்க கேரளா ரூட்ல வர மாதிரி தான் தோணுது. பயமா இருக்குது. உனக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாண்டி. உஃப் என்று பெருமூச்சு விட்டு இங்கும் அங்கும் சொலஞ்சவள் ஏதோ நினைவு வந்தவளாக, ஹே வெயிட், வாட்? அபி கேரளா ரூட்ல வர மாதிரி தான் இருக்கு அப்படிதானே சொன்னா? ஆமா. இன்னைக்கு என்ன நாள்? செவ்வாய்க்கிழமை. ஹேட் பேக்கு நித்ரா நாள் காட்டி எடுத்து பாரு. அர்ஜுன் சலித்து கொண்டாலும் தன்னுடைய மூளைதான் இப்பொழுது காலியாக இருக்கிறது. ஆனந்தி சொல்படியாவது கேட்போம் என்று அவள் சொல்வதெல்லாம் செய்தான். என்ன போட்டிருக்கு? ஏய், எனக்கு சுத்தமா மைண்ட் பிளாங்கா இருக்குடி. இந்த பேஜ் நீயே பாரு. என்னால எதிலும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப கன்ஃபியூஷா இருக்கு. லூசு, குடிங்க. வாவ், சக்சஸ். என்னாச்சுடி? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதோட பௌர்ணமி வேற. அதுக்கு டேய் அஜு, உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? அந்த சாமியார் இந்த எலுமிச்சம்பழம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நானு அபி இந்துமதிங்கிற பொண்ணு 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்குவோம், சம்பந்தமே இல்லாம. ஆனா ஒரே நேர்கோட்ல சம்பந்தமான விஷயத்துக்கு, அதுவும் பௌர்ணமியில அந்த நிலவு உச்சி நெருங்கும் போது சுந்தரமூர்த்தி எங்களால வதம் செய்யப்படுவா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமாண்டி, ஆனா அந்த நாய் சென்னையில தானே இருக்குது, எப்படி கேரளாவுக்கு வரும்? அதுவும் அபி எங்க கிளம்பி போறான்னு புரியல. இந்துமதி யாருன்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல. இல்லடா, நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயத்த மிஸ் பண்றோம். அது மட்டும் புரிஞ்சதுன்னா என்று யோசித்தவள் கைபேசிக்கு நோட்டிபிகேஷன் டோன் வந்தது. என்ன என்று எடுத்து பார்த்தவள் இன்பமாக அதிர்ந்தாள். அது யூடியூப் சேனல் நோட்டிபிகேஷன். நியூஸ் 7 சேனலில் பிளாஷ் நியூஸ். ஏதோ விசேஷம் காரணமாக சென்னை புகழ் சுவாமி சுந்தரமூர்த்தி அவர்கள் கேரளா குருவாயூர் சென்று விட்டு அங்கு 2 நாள் தங்கி மீண்டும் சென்னை வருவார். அவருக்கு பலத்த பாதுகாப்புகள் தந்திருக்கிறது தலைமை காவலகம் என்ற செய்திதான் அது. அதை அப்படியே அர்ஜுனிடம் காட்டியவள் யோசனைக்குள்ளானாள். என்ன ஆனந்தி, இன்னும் யோசனை? இல்லடா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆள் கேரளா வந்திருக்காரு. அபியும் இங்கதான் வந்துட்டு இருக்கான்னு மாம் சொல்றாரு. நானும் இங்கதான் இருக்கேன். அப்ப ஒருவேளை அந்த திண்ணையில உட்கார்ந்து இருக்க பொண்ணுதான் இந்துமதியோ? ஹே, அவங்க கிட்ட ஏதோ கேட்க வேணாம், ஜஸ்ட் உங்க பேர் என்னன்னு மட்டும் கேட்டு பாப்போமா? வேகமாக திரும்பி பார்க்கையில் அந்த திண்ணை வெற்றிடமாக இருந்தது. இந்துமதி எப்பொழுதோ அங்கிருந்து சென்றிருந்தாள். அங்கும் இங்கும் தேடி கொண்டிருக்கிறார்கள் இந்துமதியை. எங்கடி அந்த பொண்ணை காணல? நிஜமாவே அவங்கதான் இந்துமதியா இருப்பாங்கன்னு சொல்றியா? நம்ம தேவையில்லாம இவங்கள தேடி நேரத்தை வேஸ்ட் பண்றோமோ? கண்டிப்பா இல்லடா. நான் அவங்கள தமிழ்ல தான் கேள்வி கேட்டேன். அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுச்சு. அதை விட அந்த குழந்தைங்க என்கிட்ட தமிழ்ல தான் பேசினாங்க. இப்போ எல்லா இடத்துலயும் தமிழவங்க இருக்காங்க தானடி. ஏய் லூசு, என் உள்ளுணர்வு சொல்லுதுடா. ஜஸ்ட் எனக்காக ட்ரை பண்ணுவோமே.
ஆனந்தியின் கோரிக்கையை அர்ஜுனால் நிராகரிக்க முடியவில்லை. சரி என்று அவள் கைப்பிடித்து அந்த வீதிகளில் இருந்து சென்ற பெண்ணை தேடிக்கொண்டு நடந்தார்கள். பசிக்குது அர்ஜு. தேடி தேடி மதியமே வந்துவிட்டது. அங்கிருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று மதிய உணவு சாப்பிட அமர்ந்தார்கள். இன்னைக்கு என்னாச்சு? ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட காணோம். ஹோட்டல் கூட இவ்ளோ காலியா இருக்கு. இருக்கேப்போ என்று ஆனந்தி அங்கு வந்த பரிமாறுபவரிடம் சேட்டா என்று தப்பும் தவறுமாக மலையாளத்தில் கேட்க வந்தவளின் முன் கை நீட்டி நிப்பாட்ட சொன்னவர், எனக்கு தமிழ் நல்லா தெரியும், நான் தமிழ்நாடுதான், நீங்க தமிழ்லயே என்கிட்ட கேளுங்க. அப்பாடா அண்ணா, இன்னைக்கு ஏன் தெருவே காலியா இருக்கு? இன்னைக்கு பௌர்ணமிமா, சந்திர கிரகணம், அதுவும் இந்தியால ரொம்ப உக்கிரமா இருக்க போகுது. யாரும் வெளியில வர வேணான்னு நியூஸ்ல சொன்னாங்களே, பாக்கலையா? ஐயோ தெரியாதே. நாங்களும் கடைய மூட போறோமா. மாலை 4 மணில இருந்து இரவு 8 மணி வரை இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நேரத்துல வெளியில வரவங்களுக்கு ஏதோ தோல்வியாதிலாம் வருதாம். சாப்பிட்டுக்கிட்டே நியூஸ் பாருங்க, எனக்கு இவ்வளவுதான் தெரியும் என்றவர் உள்ளே இவர்கள் கூறிய உணவை எடுக்க சென்று விட்டார். ஊஷிட், இந்த அபிநாயால பாரு எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியதா இருக்குது. கையில எவ்வளவு பெரிய ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டு இன்னைக்கு சந்திர கிரகணம் சொன்னதெல்லாம் கூட நம்ம கவனிக்காம இருக்கோம் பத்தியா? அவளை திட்டுறதை விட்டுட்டு முதல்ல நியூஸ் சேனலை ஓபன் பண்ணு. இந்த நேரத்திலும் அபிக்கு வக்காலத்து வாங்கும் அர்ஜுனை முறைத்து கொண்டே தன்னுடைய கைபேசியில் நியூஸ் சேனலை ஓடவிட்டாள். இன்று முழு நிலவு, அது மட்டுமில்லாமல் சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்வு இன்று நடைபெறும். பூமியின் நிழல் சந்திரன் மீது முழுவதுமாக விழுந்தால் அது முழு சந்திர கிரகணம் எனப்படும். அப்படித்தான் இன்று முழு கிரகணமாக இருக்க வாய்ப்பு அதிகம் இருப்பதாக அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். சந்திர கிரகணம் நிகழ்ந்தால் சந்திரன் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்தில் தோன்றுவதுண்டு. சந்திர கிரகணம் ஒரு இயற்கை நிகழ்வாகும். இதனால் வதந்திகளை நம்பாமல் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும்படி நியூஸ் 7 சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த செய்தி முடிந்தது. ஆனந்தியும் அர்ஜுனும் தங்கள் முகத்தை ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். எப்படி எல்லாம் ஒரே மாதிரியாக நடக்கிறது? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? சாமியாவது பூதமாவது என்று சண்டை போடுபவர்களுக்கு அதிசயம் அணிவகுத்து ஒவ்வொன்றாக நடக்க ஸ்தம்பித்துதான் போனார்கள். அர்ஜுனின் காதில் கரடு முரடான ஒரு குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு நாள் தங்கள் பத்திரிகை வளாகத்தில் அமர்ந்து நண்பகலில் இவர்கள் 4 மட்டும் இந்த சுந்தரமூர்த்தியை எப்படி அழிப்பது? எங்கு சென்றாலும் முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறானே என்று சத்தமாக ஆத்திரம் தாங்காமல் புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் முன் வந்து நின்றான் ஒருவன். தலையெல்லாம் ஜடைமுடியாக காவி நிறத்தில் கோவணம் அணிந்து கையில் ஒரு குச்சியோடு எங்கிருந்தோ வந்த அறப்பைத்தியத்திற்கு தங்கள் பரிசில் இருக்கும் பணத்தை எடுத்து கொடுக்க போக அவன் சிரித்து கொண்டே, சூலாயுதத்துக்கு 3 பக்கம் கண்ணே, அந்த சுந்தரமூர்த்தியை அழிக்க வேணும் 3 பொண்ணு. பொண்ணை தொட்டவனுக்கு பொன்னாலதான் சாவு தெரியுமோ? நான் சொல்ல அந்த அகோரியாக பிணங்களுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கானே என்னோட அப்பன் ஈசன், அவன் எழுதி வச்சிருக்கிறான். பொண்ணுன்னா குளிர் நிலவு. அந்த நிலவை மறைச்ச உடம்பு முழுக்க தகதகன்னு நெருப்பு அள்ளி பூசிக்கிட்டு இருக்கிற சினம்தான் சூரியன். தங்களை காக்க கேடயமாக தாங்களே தாங்கி நிற்கிறது தான் பூமி. இது 3ம் ஒன்னா ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற அந்த நாள் கண்டிப்பா அவனுக்கு அழிவு நிச்சயம். யாராலும் அதை மாத்த முடியாது. என் அப்பன் போட்ட கணக்கு என்று அந்த ஆளரவம் இல்லாத இடம் அதிர சிரித்தவன் ஆடிக்கொண்டே கிளம்பி விட்டான். என்னடா இவன் என்னென்னவோ சொல்லிட்டு போறான், ஏதோ பைத்தியம் போலடா என்று அன்று அலட்சியமாக விட்டது. இன்று அனைத்தையும் கோர்க்கையில் ஏதோ புரிவது போலதான் இருந்தது. இப்பவும் ஏதோ மாய உலகத்திற்குள் மாட்டிக்கொண்டது போலதான் இருக்கிறதே தவிர இப்பொழுதும் எப்படி இந்த 3 பெண்களால் சுந்தரமூர்த்தியை கொல்ல முடியும் என்று சத்தியமாக புரியவில்லை. ஆனந்தி சொல்லும் கணக்கை வைத்து பார்த்தால், இந்துமதி அழுது கொண்டு இருந்ததை வைத்து பார்த்தால் ரொம்பவே அப்பாவி பெண்ணாக இருப்பாள் போலும். அவையை பற்றி தனியாக வேற கூற வேண்டுமா? அவள் சரியான பயந்தாங்குழி. ஆனந்தி தன்னை எதிர்க்க வருபவரை தானாக எப்படியும் அடித்து கொள்ளும் அளவிற்கு திறமைசாலிதான். ஆனால் பலத்த பாதுகாப்பு போலீஸ் படையுடன் வந்திருக்கும் சுந்தரமூர்த்தியை
கிட்ட நெருங்குவதே பொல்லாத காரியம் என்னும் பொழுது எப்படி இவர்களால் அவனை கொல்ல முடியும்? அதுவும் இன்றுதானே நடக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருந்தான். உணவை உண்டுவிட்டு வெளியே வந்தவர்களுக்கு மயான அமைதியான தெருக்கள் மீண்டும் அச்சுறுத்தலைதான் கொடுத்தது. மொழி தெரியாத ஊரில் என்ன செய்வது என்ற நடுக்கம் இல்லாமல் இல்லை. அப்பொழுது பக்கத்தில் இருக்கும் இடிஞ்ச மண்டபத்திலிருந்து பேச்சுக்குரல் கேட்க இவர்கள் இருவரும் அந்த பேச்சுக்குரல் வந்த திசையை நோக்கி நடந்தார்கள். அங்கு ஒளிந்து கொண்டு பேச்சுக்குரலை கேட்பவர்களுக்கு தங்கள் காதை தங்களால் நம்பவே முடியவில்லை. அங்கு இருந்தது சாட்சாத் சுந்தரமூர்த்தியேதான். ஐயா, உங்களை இந்த இடத்துல எப்படியா தனியா விட்டுட்டு போறது? எங்க பாதுகாப்புல வந்திருக்கீங்க. நாங்க தானே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இங்கிருந்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க சென்னை காவல் நிலையத்துக்கு பதில் சொல்லணுமே என்று மலையாளத்தில் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தியிடம் வேண்டி கேட்டுக்கொண்டிருக்க, எனக்கு உங்க நிலைமை புரியாம இல்ல. இன்னைக்கு நடக்க போற சந்திர கிரகணம் ரொம்பவே இந்தியாவுக்கு கெடுதலானது. அதனால நான் இங்க தனியா இருந்தும் மந்திரம் ஜபித்து ஓதுனாத்தான் இந்தியா மேல படக்கூடிய கதிர்வீச்சை என்னால அடக்கி ஆள முடியும். அதற்கு நான் நிர்வாண பூஜை செய்ய வேண்டும். அதற்கு சிசிடிவி கேமரா அண்ட் உங்க பாதுகாப்பு வச்சுட்டு செய்ய முடியுமா? அதனால தான் சொல்றேன். எப்படியும் நீங்க 10 அடி தூரத்துல பாதுகாப்பா தானே நிக்க போறீங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் குரல் கொடுக்க போறேன். அதனால தயவு செஞ்சு இங்கே நிக்காம இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போங்க. சுந்தரமூர்த்தியும் தனக்கு தெரிந்த மலையாளம் தமிழ் கலந்து அவர்களுக்கு தன்னுடைய நிலையை புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். இதையெல்லாம் ஒளிந்து கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுன் ஆனந்தி முகத்தில் 1000 வாலா பட்டாசு வெடித்தது போல மத்தாப்பு சிரிப்பு. மாட்டினாண்டா என் பம்மர கட்ட மண்டைய. ஹாய், ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் அத்தியாயத்துல நம்ம முடிவே இல்லாத முடிவெளிகள் முடிவுக்கு வரப்போகுது. சோ தொடர்ந்து கேக்குறதுக்கு கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தோணுனத கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் மக்களே, ஹைப் HYPE ஹைப் அந்த ஹைப் கொடுத்து எங்களை தயவு செஞ்சு ஊக்கப்படுத்துங்க. ரொம்பவே நன்றி.